ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு 6-7 வருஷமாகவே கிச்சன் கவுண்டர் டாப்பாக கடப்பாக்கல் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுவோம், கலர்லாம் ஃபேட் ஆகி பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. ஸோ நாங்கள் கிரானைட் கல் வாங்கி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிச்சனோட ஆம்பியன்ஸே சூப்பராக இருக்குங்க, பார்க்கறதுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது, ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ ரேட் விற்கிறாங்க, நம்ம கல்லு வாங்கினா மட்டும் பத்தாதுங்க, கிரானைட் ஃபிட் பண்றதுக்கு லேபர் சார்ஜ் எவ்வளவு வாங்குறாங்க, அது மட்டும் இல்லாம மொத்தமா நமக்கு எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படும், இப்படி எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீட்டு கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு கிரானைட் எந்த கலரில் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா முன்ன மாதிரி இல்லை, இப்போ நிறைய கலர் வெரைட்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க. உதாரணத்துக்கு கிரீன், பிளாக், ஒயிட்டு, இந்த மாதிரி ப்ரௌன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி அவைலபிளாக இருக்கு. நாங்கள் வந்து கேலக்ஸி பிளாக் தாங்க யூஸ் பண்ணோம். லைட் வெளிச்சத்தில் அந்த கேலக்ஸி மாதிரி மின்னும் அந்த கிரானைட் வந்து. ஸோ அதனால இதை நாங்கள் சூஸ் பண்ணோம். நிறைய வெரைட்டி அவைலபிளாக இருக்குங்க. ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டு 45லேருந்து 100, 200 இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் வாங்க முடியும். பட் நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் வாங்கினா மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 இந்த மாதிரி வாங்கினா தான் கிடைக்கும். நமக்கு மினிமம் 10 அடியிலேருந்து 15 அடி இருந்தால் போதுன்றனால நாங்கள் லோக்கல் ஷாப்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து அவ்வளோ ஹோல்சேல் ரேட்டுக்கு நமக்கு கிடைக்காட்டியும் ஸோ மினிமம் ஒரு 80லேருந்து 120, 180 இந்த மாதிரி ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குங்க. இந்த கேலக்ஸி பிளாக் கிரானைட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 180 ருபீஸ்க்கு வாங்கினாங்க. இது வந்து 10 அடி அகலம், நீளம் 10 அடி, அகலம் வந்து 2.25 அடி இருந்துச்சுங்க. 10க்கு 2.25. ஸோ திக்னஸ் வந்து 80 mm இருந்துச்சுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துச்சு. இது வந்து ஒரு 4500 5000 கிட்ட வந்துச்சுங்க. ஏன்னா டெலிவரி சார்ஜோடு சேர்த்து எனக்கு 5000 கிட்ட வந்துச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பழைய கடப்பாக்கல்ல தான் வந்து சிங்க் வச்சுருந்தோம். இப்போ வந்து புதுசாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து சிங்க் வைக்கலான்ட்டு வாங்கியிருந்தோங்க. இது வந்து 2700 வந்துச்சு. ஸோ இது வந்து 304 குவாலிட்டியான சிங்க்குங்க, 2700. இந்த கடப்பாக்கல் சிங்கை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு சுற்றில ஒரு கூர் பஞ்ச் இருந்தால் போதும், ஈஸியாக அந்த கடப்பாக்கலை வந்து நம்ம உடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சிங்கோட அளவை வந்து நாங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க, நாங்கள் வந்து கல்லை கட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் முக்கியமான பொருளான எம்சாண்டும் சிமெண்ட்டும் வேணுங்க. எம்சாண்ட் வந்து நாங்கள் 40 சட்டி, சிமெண்ட் வந்து ஒரு மூட்டை, இது ரெண்டும் சேர்த்து வந்து 2300 வந்துச்சுங்க எனக்கு, டெலிவரி சார்ஜோட சேர்த்து சொல்கிறேன். ஓவராலாக கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு நம்ம செட் பண்ணுறதுக்கூடிய எல்லா பொருளும் வாங்கியாச்சுங்க. சிமெண்ட்டு, மண், கிரானைட் வாங்கியாச்சு. அந்த பேஸ்டெல்லாம், அந்த ஒட்டுறதுக்கான அரடைல் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வாங்கியாச்சுங்க. இனிமேட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அடுத்து நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப் சைஸுக்கு தகுந்த மாதிரி மிஷினை வச்சு கிரானைட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் கட் பண்ணி எடுத்த அந்த கிரானைட் கல்லை வந்து கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே வச்சு பார்த்தோங்க. நாங்கள் வந்து கடப்பாக்கல்லை வந்து ரிமூவ் பண்ணல. அதை வந்து திருப்பி அந்த கடப்பாக்கல்லை உடச்சி எடுத்துட்டு திருப்பி வந்து மேடை போடணுன்னா செலவு வந்து நிறைய இழுத்துருங்க. ஸோ அந்த கடப்பாக்கலுக்கு மேலேயே நாங்கள் வந்து கிரானைட்டை ஃபிட் பண்ணி பார்த்தோம். அளவெல்லாம் சரியாக இருந்துச்சுங்க. நாம் வந்து இந்த கடப்பாக்கல்லுக்கு மேலேயே கிரானைட்டை ஃபிட் பண்ண போகிறனால அந்த கடப்பாக்கல்லில் நல்லா கோடு போட்டுக்கிட்டாங்க எல்லா சைடும். அப்போ தான் அந்த கிரிப்னஸ் கிடைக்கும். என்ன தான் நம்ம சிமெண்ட் வந்து நிறைய ரேஷியோவில் போட்டாலுமே அந்த கிரிப்னஸுக்கு இந்த மாதிரி கடப்பாக்கல்ல கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கிரானைட்டு லைஃப் லாங் வந்து கிரிப்பாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்டு, மண் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தேவையான அளவு கலந்துட்டு கடப்பாக்கல்லுக்கு மேலேயே அப்படியே நாங்கள் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. சிமெண்ட்டை வந்து எல்லா பக்கமும் படர்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாக நல்ல திக்னஸாக பிடிச்சிருக்கணுன்ட்டு நல்ல சிமெண்ட்டை வந்து நிறையா வந்து ரேஷியோ வந்து கலந்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து நாங்கள் பரப்பி எடுத்துக்கிட்டோங்க. ஃபுல்லாக எல்லா சைடுமே ஈக்குவலாக நான் வந்து சமமாக பரப்பி வச்சுக்கிட்டு நம்ம அந்த கிரானைட் கல்லை வந்து சிமெண்ட்டுக்கு மேலே அப்படியே பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த சுற்றிலோட இன்னொரு பகுதி இருக்குல்ல, கட்டை சைடு வந்து நல்லா தட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் சிமெண்ட்டு பாலை நல்லா கலந்துக்கிட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மேலே நல்லா ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டதுக்கப்புறம் அந்த கொத்தனார் கரண்டியை வச்சு நல்லா வந்து கோடு மாதிரி போட்டுருங்க. அப்போ தான் அந்த கிரிப்னஸ் கிடைக்கும். கோடு போட்டுட்டு மேலே அந்த கிரானைட்டை அப்படியே பதிக்க வேண்டியதாங்க. பார்க்கறதுக்கு ஈஸியான ப்ராசஸ் மாதிரி இருக்கும், பட் ப்ரொசீஜராக நல்லா கரெக்டாக பண்ணும். ஸோ நல்லா பண்ணக்கூடிய அந்த கிரானைட் ஒட்டக்கூடிய ஆளை வச்சு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் கிச்சனில். இன்னொரு முக்கியமான ஒரு வேலை இருக்குங்க. நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வுக்கு ஓஸ் போடணுங்களா, அந்த ஹோல்ஸை வந்து மறக்காமல் போட்டுருங்க.
எங்கள் கிச்சன் வந்து எல் ஷேப்பில் இருக்கனால 2 பகுதியாக வந்து கிரைனட் கல்லை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எல் ஷேப்பில் வந்து நாங்கள் சிமெண்ட் போட்டு ஒட்டியாச்சுங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவுண்டர் டாப்போட எட்ஜஸில் நிறையா தண்ணி லீக் ஆகுங்க நம்ம வந்து யூஸ் பண்ண. ஸோ அதுக்காக பீடிங் மாதிரி ஒட்ட வேண்டியது கண்டிப்பாக முக்கியங்க. ஸோ பீடிங்க்கு தேவையான அந்த கல்லை வந்து நாங்கள் வந்து கிரைனட்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த கிரைனட்டோட அந்த பீடிங் சைஸ் எவ்வளோ மினிமம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 12 mmலேருந்து 15 mm வரைக்கும் இருக்கணுங்க. அதுக்கு கம்மியாக கட் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த பீடிங்கை நம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டுறதுக்கு தேவையான பேஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரல் டைல்ட்டுன்னு ஒரு பேஸ்ட் இருக்குங்க. இதில் வந்து 2 விதமான பேஸ்ட் இருக்கும். ரெண்டுமே ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ ரெண்டையுமே நமக்கு தேவையான அளவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கள் கிரைனைட்டு கல் வந்து பிளாக்ல இருக்கனால நாங்கள் வந்து பிளாக் பவுடரும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டோம். ஸோ வந்து மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த கரண்டி மாதிரி இருக்கும்ல அதில் வந்து நல்லா எட்ஜஸ் ஃபுல்லாமே கீழேயும் மேலேயும் 2 சைடுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பீஸ் வந்து எட்ஜஸ் பீஸை வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணி நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டா போதுங்க. ஒரு 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் இருந்தால் போதும். நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக கிரிப்பாக பிடிச்சிக்கும். நீங்களே கல்லை வச்சு உடச்சி எடுத்தாலும் அது வரவே வராதுங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னொரு முக்கியமான வேலை இருக்குங்க. அந்த எட்ஜஸ்லாம் நம்ம பீடிங் வந்து ஒட்டினோம்ல அதை வந்து கண்டிப்பாக நோசிங் பண்ணியே ஆகணும். அப்போ தான் ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் வந்து நம்ம கையை கிளிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக நீங்கள் லேபர் சார்ஜ் பேசுகிறீங்களா கிரைனட் ஒட்டுறதுக்கு, அப்போவே வந்து நோசிங்க்கும் சேர்த்தே நீங்கள் வந்து லேபர் சார்ஜ் பேசிடுங்க. இல்லைனா வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லேபர் சார்ஜ் வாங்குறப்போ வந்து நோசிங்க்கு வந்து தனி சார்ஜுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ முன்கூட்டியே நீங்கள் வந்து நோசிங் பண்ணுறதுக்கும் சேர்த்தே லேபர் சார்ஜ் வந்து பேசி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பிளேடு தாங்க இருக்கும். 3 விதமான பிளேடு இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நோசிங் பண்ணி கடைசியாக வந்து பாலிஷ் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க. இந்த பாலிஷ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து கிரைனைட் வந்து செம்மையாக ஷைனிங்காக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த வேலை வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இவங்க பண்ணது. ஃபைனலாக இந்த கிச்சனோட கவுண்டர் டாப்பு, சிங்க்கு எல்லாம் மாற்றினதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து எம் சாண்டு சிமெண்ட் வாங்கினது 2300, சிங்க்கு 2700, கிரைனைட்டு 5000, லேபரு 4500ரூவாங்க. இந்த சிங்க்கோட வேலையும் சேர்த்து தான் இந்த 4500ரூவா ப்ளஸ் நோ சிங்க் பார்க்குறது எல்லாமே சேர்த்து தான் 4500ரூவா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 14500ரூவா வந்துருச்சுங்க எங்களுக்கு. இந்த சிங்க்கோட வேலை வந்து ஒரு தனி ஒர்க்குங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்கல, அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.